முக்கியமாக இந்த வீடியோவை ஏன் தெரிவிச்சேன்னு சொன்னால் எல்லாம் கேட்டுங்க. வந்து முக்கியமாக செவ்வாய்க்கிழமைன்னா கோயம்பேட்டிலேருந்து 114 6 மணி 7 மணி 8 மணி 10 மணி 12 மணிக்கு போகிற பஸ்ஸு ஒயிட் போர்டு பஸ்ஸெல்லாம் போகிறதே கிடையாது. இது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. ஆமாம், தொடர்ச்சியாக நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஏன் இந்த வீடியோ கண்டிப்பாக இது செவ்வாய்க்கிழமைன்னா இது வந்து சர்வசாதாரணமாக சிறுவாபுரி முருகனை காண வரும் பக்தர்களுக்கு மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த கோயம்பேட்டுக்கு சிறுவாபுரிக்கு செல்லும் 114 6 மணி 7 மணி 8 மணி 10 மணி 12 மணி 2 மணி இந்த பேருந்துகள் ஒயிட் போர்டு செல்லுவதே இல்லை. அப்படியே சென்றாலும் கோயம்பேட்டிலிருந்து சென்றாலும் ரெடிகில்ஸ் போட்டு கட் சர்வீஸ் செய்து விடுவார்கள். ரெடிகில்ஸ் வந்த பிறகு சிறுவாபுரி கோயிலுக்கு செல்பவர்கள் எல்லாம் இங்கேயே இருங்கள், சிறுவாபுரிக்கும் செல்கிறது 5 நிமிடங்கள் ஆகும் அப்படி சொல்லுவார்கள். சரி, அதேபோல் சிறுவாபுரியிலிருந்து கோயம்பேட்டுக்கு வந்தாலும் ரெடிகில்ஸ் நீங்கள் 1 நிமிடங்கள் முன்பு டிரைவரும் சொல்லுவார், ஐயா வந்து சிறுவாபுரிக்கு கோயம்பேடுக்கு போகிறவங்களும் இருந்தீங்கன்னா புறப்படும் அப்படின்னு சொல்லுவார். ஆக மொத்தத்தில் இதனுடைய உள்நோக்கம் என்ன? ஒயிட் போர்டு போகிறதில்ல, டீலக்ஸு. சரி, இதை கட் சர்வீஸ் போகிறதுனால ஒயிட் போர்டு வந்தால் ஃப்ரீயாக கொடுக்கணும், கலெக்ஷனுக்கு ஆகாது. சரி, டீலக்ஸு போட்டால் நேராக போகணும். அப்போ கட் சர்வீஸ் போகிறது என்ன? கட் சர்வீஸு போட்டால் இன்னொரு விஷயம், கோயம்பேட்டு ரெடிகில்ஸ்க்கு 29, ரெடிகில்ஸுக்கு சிறுவாபுரிக்கு 29. ஆனால் அங்கே அதே பஸ் ஏன்னா 30 ரூபா கொடுத்தாலும் 1 ரூபா கொடுப்பாரு. ஆனால் அதே ரெடிகில்ஸ் 29 சில்லறை கொடுங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. அது அதனால தான் கடவுளாக பார்த்துருக்கோம். ரெடிகில்ஸுக்கு சிறுவாபுரிக்கு 25 ரூபாயா போட்டு வேறு இன்னொரு பஸ்ஸில் மினி பஸ் போட்டு 10 ரூபா வாங்கிட்டு அது வேறு விஷயம். இன்னொரு விஷயம், ஏன் இப்போ வந்து கட் சர்வீஸ் போட்டோம் போகாமையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, முதியோருக்கு 60 வயசு இல்லை 61 வயசானதான் முதியோருக்கு 10 கூப்பன் கொடுக்குறாங்க. அந்த 10 கூப்பன் வந்து முதியோர்கள் வந்து சரி இதுமாரி எங்கேயாவது தொலைதூர கோயிலில் இந்த சிறுவாபுரி முருகனுக்கே வந்து தாம்பரத்துக்கு வராங்க சொன்ன பார்த்து சொன்னாங்கன்னா அங்கேருந்து தாம்பரம் கோயம்பேடு வந்து கோயம்பேடு சிறுவாபுரி முருகன் சேவிச்சுட்டு போயிடுவாங்க. இல்லை கோயம்பேட்டில் இருந்தாலும் வயசானவங்க 60 வயசானாலும் வாங்க முடியாது. 61 வயசு நிரம்பின பிறகு அந்த ஆதார் கார்டு கொடுத்த பிறகு தான் இஷ்யூ பண்ணுவாங்க 10 கூப்பன். அந்த 10 கூப்பனை வாங்கிட்டு இதுமாரி வந்து இது அந்த 6 மணி 7 மணி 8 மணி 10 மணி 12 மணிக்கு ஃப்ரீ பஸ்ஸும் கிடையாது. இந்த கட் சர்வீஸ் டீலக்ஸ் போட்டாலும் 2 கூப்பன் போடணும். இந்த 2 கூப்பனை கெடுக்கிறதுக்காகவும்
கட் சர்வீஸ் போட்டு காசு சம்பாதிக்கிறதுக்காகவும் ஒரு தந்திரத்தை கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட இன்றைக்கி கொடுமை என்னன்னு கேட்டால், இன்றைக்கி வந்து 22ஆம் தேதி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி கோயிலுக்கு வந்துட்டு அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா 11:53க்கு கவுண்டரில் போய் சார் சிறுவாபுரி பஸ் எப்போ சார் கோயம்பேட்டில் எல்லாம் பஸ்ஸு போயிடுச்சு, முன்னாடியே போயிடுச்சு, பஸ்ஸு போயிடுச்சு, நீங்கள் வந்து ரெட் ஹில்ஸு போய் மாறுங்க. இதே பல இதில் உங்களுக்கு முக்கியமான விஷயமா சொல்லிட்டு என்னென்னா, இந்த சிறுவாபுரி கோயில் போகிறது முருகன் கோயில். இந்த ரெட் ஹில்ஸ்லேயும் கோயம்பேட்டிலேயே வேலை பார்க்குறாங்கள அரசு ஊழியர்கள், டிரைவரு, கண்டக்டர், செக்கர், டைமர், அந்த பேர்லேயே எப்படி முருகன், வடி வேலை, சக்தி வேலை, பாலசுப்ரமணியம், கந்தன், அதேமாரி பேர் உள்ளவங்க தான் இங்கேயும் பண்ணிக்கிறாங்க. எல்லாரையும் இந்த சிறுவாபுரி முருகன் பார்த்துட்டு தான் இருக்காப்புல. சரி, கம் டு பாயிண்ட், கிளைமேக்ஸ் இன்றைக்கி வந்துடுறேன். இன்றைக்கி இந்த 12 மணி பஸ்ஸுக்காக நான் அங்கேருந்து வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டுருக்கேன். 7 வருஷமாக வந்துக்கிட்டுருக்கேன். 7 வருஷமாக வந்துக்கிட்டதுனால 12 வாரம் வரேன். ஒரு 7 கோடி ரூபாய்க்கு சொத்தை வந்து இன்றைக்கி அதிபதி. இன்றைக்கி அது இருக்கட்டும். இப்போ இந்த 11:52க்கு 11:53ன்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாம். வந்து சார் வந்து பஸ்ஸுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. நம்மளுக்கு வண்டி நீங்கள் ரெட் ஹில்ஸ் போய் போங்கண்ணா. ஏன் சார் 12 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, 12 மணி வண்டி எங்கே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்ன வார்த்தை ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். என்னன்னா, அதில் வேடிக்கை என்னன்னா, அது 12 மணி வண்டி போயிடுச்சு, 12 மணி வண்டி போயிடுச்சு. அளவுக்கு அதிகமான கூட்டம் இருந்ததுனால ஆனதால் நாங்கள் 11:50க்கே வண்டியை அனுப்பிச்சுக்கிட்டோம். என்ன சார் சட்டம்? அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கிறதுனால முன்னாடியே அனுப்பிச்சிட்டோம். ரயில்வேல ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக ஒரு நிமிஷம் முன்னாடி போனாவே நஷ்ட ஈடு கோரி வழக்காடலாம். அப்படி இருக்க போகும்போது உடனே அது வந்து உண்மையாக பையான்னு பார்க்க போகும்போது அவருடைய சார்ட்டில் எனக்கு கண்ணு தெரியாது, கண்ணாடி போட்டு பார்த்தா 11:35க்கு அந்த பேருந்து வந்து இன்கமிங் டைம் போட்டு 11:50 போட்டு க்ளோஸ் பண்ணிட்டார். நான் வந்து 12 மணி பஸ், அவர் வந்து பஸ்ஸு போயிடுச்சு, நீங்கள் ரெட் ஹில்ஸு போயிடுச்சு போங்கன்னு சொன்ன பிறகு மணி 12 மணி ஆகலே 12 மணி பஸ் எங்கே சார்னு கேட்கும்போது இந்த பதில் வருது. இப்போது அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்ன வார்த்தை, அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்துட்டதுனால நாங்கள் முன்னாடி அனுப்பிச்சிட்டோம். சரி, எவ்வளோக்கு கூட்டம் வந்திருக்கு, வண்டி நம்பர் எல்லாமே பஸ்ஸில் பாய்ச்சிருக்கேன். பஸ்ஸை விட்டு 11:55க்கு இது அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அது வரைக்கும் பாருங்கள் 1768 வண்டி நம்பரு போகலை, நீங்கள் போங்கன்னு ஓடி போய் ஏறணும். ஏறி 11:55க்கு வண்டி எடுக்கிறாங்க. ஸ்டாண்டிங்கே இல்லை. என்னை சேர்த்து 38 சீட்டுக்கு 4 பேர், என்னை சேர்த்து 42 பேர் தான் பஸ்ஸில். அதுக்கப்புறம் இதில் வந்து வாங்க 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 வாங்க. ஆமாம், இல்லையே தங்கச்சி அங்கே இல்லை, காலி பண்ணிட்டு போயிட்டாப்புல. இன்னைக்கா நான் பார்க்கலையே. எப்படி இருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? இந்த ஒரு நிமிஷம். சரி, ரைட்டு. கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 38 நாள் 42 பேர் என்னை சேர்த்து. அதுக்கப்புறம் அங்கே வண்டி திருமங்கலத்தில் வந்து ஒருத்தங்க ஏறுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அடுத்த ஸ்டாப்பிங்கு அண்ணா நகர் டிப்போ, வெஸ்ட் டிப்போ. ஏற்கனவே அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போவில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போவில் பஸ்ஸை நிறுத்தாமல் அதுக்கு பக்கத்தில் நிறுத்துகிற டிப்போவையும் தாண்டி பஸ் ஸ்டாப் நிறுத்தாமல் பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்கில் வேறு ஒரு டியூட்டி முடிஞ்சு போகிற கண்டக்டரை இறங்கி விட்டார் அப்படின்னு
அடுத்த பஸ்ஸை பிடிச்சி போய் ரெட் ஹில்ஸில் டைம் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். உடனே அந்த பஸ் வந்துச்சு. வந்தோன்னு கேட்டோன்னே ஆமாம் நான் இறக்கி விட்டுட்டு தான் வந்தேன்னு ஒத்துக்கிட்டார். ஏன் நீ பேசஞ்சர் ஏற்றுறன்னு கேட்டுக்கு தெரியாமல் நடந்து போச்சு. இதை நான் தெரியாமல் நடந்து போச்சுங்கிறதுக்கு இல்லை, அதே வெஸ்ட் டிப்போக்குள்ளே போய் கேட்டதுக்கு நீங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நீங்கள் போய் டிப்போவில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு அண்ணாநகர் வெஸ்ட் டிப்போவில் இருக்கிற இதுக்கு சொன்னாங்க. இதுக்கு பஸ்ஸை பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னும் அந்த கேஸ் ஃபைலில் இருக்குது. இப்போ அதேமாரி 38 பேர் சிட்டிங்கு, 4 பேர் என்ன சேர்த்து 42 பேர் தான் ஸ்டாண்டிங்கு. அதுக்கப்புறம் எங்கள் திருமங்கலத்தில் ஒருத்தர் ஏறினாங்க, அண்ணாநகர் வெஸ்ட் டிப்போவில் ஒருத்தங்க ஏறினாங்க. அதுக்கப்புறம் 2 சீட்டு இதில் ஏறினாங்க. அந்த திருவள்ளிதாயம் சரவணா ஸ்டோர்ஸ் ஆண்ட ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ஸும். வண்டி கடைசி வரைக்கும் ஓவர்லோடு இல்லை, ஸ்டாண்டிங் இல்லை. அதனால தான் சிறுவாபுரிக்கு பஸ் வரும்போது இடத்துலையே நான் வீடியோ எடுத்து காமிச்சு போட்டிருக்கேன். பஸ்ஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவர் சொன்ன மாதிரி அளவுக்கு மீறியா பஸ் அனுப்புறதில்ல, பல காரணங்கள். இதுக்கு ஏன் டைம் ஆஃபீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது? அடுத்தது ஒவ்வொரு தரையுமே நான் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏன் பஞ்சிங் போட மாட்டேங்கிறீங்க? ஃபிங்கர் பிரிண்ட் பஞ்சிங் போட்டால் டிரைவர் கண்டக்டர் ஒவ்வொரு டிப்போலையும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் பஞ்சிங் போடுங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க. அந்தந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்துச்சு, எத்தனை மணிக்கு போச்சுங்கிறது தெரியுமில்ல. அப்போது ஒவ்வொரு இடத்துல அது இல்லாமல் ரெட் ஹில்ஸில் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இது என்னது, ஒரு புதூருக்கு போனாலும் பிரச்சனை, அதே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு கோயிலுக்கு போனாலும் பிரச்சனை 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 தொடர்கதையாகவே போயிட்டுருக்கு. தீர்க்க முடியாத பாத யாத்திரிகளுக்கான பிரச்சனைகள் மோசமாக போயிட்டுருக்கு. சரி, ரைட்டு. இதுக்கு இந்த தீர்வு தான் என்ன? விஜய் டிவி கோபிநாத்துக்கிட்ட கொடுத்துடலாமா? இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கணுன்னா டைம் ஆஃபீஸில் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்க ஃபிங்கர் போட்டாங்கன்னா கரெக்டாக தெரியுமா தெரியாதா? அங்கே ஒவ்வொரு இதுவும் பாத யாத்திரிகளுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய பொது நோக்கத்தோடு செயல்படக்கூடிய பொதுத்துறை போக்குவரத்து துறை பக்தர்களை பழிவாங்கும் நோக்கத்துடன் செய்கிறது. அது ஆளும் அரசாங்கத்தை கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்காக மாற்றுச் சங்கத்தக்காரர்கள் போக்குவரத்து துறையில் பணிபுரிகிறார்களா? இதற்கு சிறுவாபுரி முருகனே பதில் சொல்லும். நன்றி, வாழ்த்துக்கள்.